தமிழக முதல்வர் போதை வழியில் செல்லாதீர்கள், அப்பாவோட சொல்லை கேளுங்கள். அவர் சொல்லிட்டு தமிழகத்தில் மதுக்கடை திறந்துடுறார். பெண்களுக்கு சிறப்பு பாரு, மதுக்கடைக்கு கூடுதலா 10 ரூபாய், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா திருப்பி 10 ரூபாய், திருப்பி 10 ரூபாய். இப்படி மக்களை குடிக்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு 10 பாட்டில் பொறிக்கணும்னா ஒரு கோட்டர், அவனுக்கு 100 ரூபாய் ஒரு கோட்டர்னா சும்மா இருப்பான். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ரோட்டில் போகும்போது 10 பாட்டில் குடிச்சு கீழே போட்டோம்னா அதை 10 பொறிக்க எடுத்து போய் கொடுத்தா அப்போ ஒரு கோட்டர் கொடுத்தா. அப்போல்லாம் கிடையாது, அந்த பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குமா சார்? என்னண்ணே, அந்த 10 ரூபா ரிட்டர்ன் தர ஸ்டிக்கர் ஒட்டணுமா? அப்பதான் வந்து வாங்குவாங்க. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அது நமக்கு தெரியலைங்க. ஆனால் இப்படிலாம் பல கட்டுப்பாடுகளை வைத்து மதுவை சிறப்பாக, அதாவது இப்போ பொங்கல் வந்துருச்சுங்க, இது ஒரு டார்கெட் வைப்பாங்க, எத்தனையோ கோடி வைப்பாங்க, மதுவை இத்தனை கோடிக்கு விற்க வேண்டும் ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதால் யார் சீரழிக்கிறது? நீங்க டார்கெட் வைக்கிறீங்களே, அந்த டார்கெட்டால் எத்தனை குடும்பம், எத்தனை பெண்கள் இளை விதவை நினைச்சு பார்த்துருக்கீங்களா?